ஊரக உள்ளாட்சி பகுதிகளுக்கு தனி அதிகாரிகள் நியமிக்கும் சட்ட முன்வடிவை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி தாக்கல் செய்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஊரக உள்ளாட்சி பகுதிகளுக்கு தனி அதிகாரிகள் நியமிக்கும் சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யப்பட்டது. இதில் ஊரக உள்ளாட்சி அமைப்பு மக்கள் பிரதிநிதிகளின் பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் அந்த அமைப்புகளை நிர்வகிக்க தனி அதிகாரிகளை நியமிக்கும் வகையில் சட்ட முன்வடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஆரம்ப நிலையிலேயே அதிமுக எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, பாமக உள்ளிட்ட கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டதும் மாதாந்திர மின் கட்டணம் நடைமுறைக்கு வரும் என்று மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டை காட்டிலும் 8 மாநிலங்களில் மின் கட்டணம் குறைவாக உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் மின் கட்டணம் மிக குறைவாக வசூலிக்கப்படுகிறது. ஒரு சில அமைப்பு தன்னுடைய வாட்ஸ்அப்பிலும் ட்விட்டரிலும் தவறான கருத்துக்களை பதிவு செய்துள்ளதை வைத்து எதிர்க்கட்சித் தலைவர் பேசி வருகிறார் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டவுடன் மாதாந்திர மின் கட்டணம் நடைமுறைப்படுத்த முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக கூறினார். ஏப்ரல் மாதத்திலிருந்து 2232 புதிய பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வரும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தில் பேசிய விசிக உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ், பழுதடைந்த பேருந்துகளின் வீடியோக்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருவதாகவும், ஏன் போக்குவரத்துத்துறை தொடர்ந்து டார்கெட் செய்யப்படுகிறது என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் சிவசங்கர், டெண்டர் விடப்பட்டு கூடு கட்டும் பணியில் 2832 பேருந்துகள் உள்ளதாகவும், அவை விரைவில் பயன்பாட்டுக்கு வரவுள்ளதாகவும் தெரிவித்தார். இது தவிர டெண்டர் நிலையில் 1614 பேருந்துகள் உள்ளது என்றும், ஜெர்மன் நிதியுதவியுடன் 500 புதிய மின்சார பேருந்துகள் வாங்க உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். விளைநிலங்களை சேதப்படுத்தும் காட்டுப்பன்றிகளை சுட்டுக் கொல்ல வனத்துறைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பொன்முடி கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், காப்பு காடுகளிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு மேல் காட்டுப்பன்றிகள் வந்தால் அவற்றை சுட அனுமதி அளித்துள்ளதாக விளக்கமளித்தார். மேலும் வன அதிகாரிகள் மட்டுமல்லாமல் விவசாயிகளும் விளைநிலங்களை சேதப்படுத்தும் காட்டுப்பன்றிகளை சுட்டுக் கொள்வதற்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். சென்னை கலங்கரை விளக்கத்திலிருந்து நீலாங்கரை வரையில் கடல் மேல் பாலம் அமைக்கும் பணிக்கு சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு வருவதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி பதில் நேரத்தில் பேசிய துணை சபாநாயகர் பிச்சாண்டி, மும்பையில் உள்ள அட்டல் சேது பாலம் போல தனுஷ்கோடியிலிருந்து இலங்கைக்கு பாலம் அமைக்க அரசு முன்வருமா என்று கேள்வி எழுப்பினார். அப்போது பேசிய அமைச்சர் ஏவா வேலு, 15 கிலோமீட்டருக்கு மேல் கடல் மேல் பாலம் அமைக்க திட்ட அறிக்கை தயார் செய்யும் பணி நடைபெற்று வருவதாகவும், மத்திய மாநில அரசுகளின் நிதி அல்லது தனியார் பங்களிப்புடன் செயல்படுத்துவதா என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பெரியார் குறித்து பேசிய விவகாரத்தில் சீமான் மீது தமிழகம் முழுவதும் 60 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமீபத்தில் புதுச்சேரியில் அளித்த பேட்டியில் பெரியார் குறித்து அவதூறாக பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதற்கு திராவிடர் கழகத்தினர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேலும் சென்னையில் உள்ள சீமானின் வீட்டை தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் முற்றுகையிட்ட நிலையில் அங்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மானமும் அறிவும் இருப்பவர்கள் தந்தை பெரியாரை இழிவாக பேச மாட்டார்கள் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை அமைச்சர் துரைமுருகன் சாடியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரியார் சொல்லாதவற்றை சொன்னதாக அவதூறு பரப்பும் சிலர் பெரியார் என்ற ஆலமரத்தின் மீது உரசி பார்ப்பதாக கூறியுள்ளார். அறிவிலிகளின் அவதூறுகளால் பெரியாரின் புகழை ஒருபோதும் மறைக்க முடியாது எனவும், பெரியார் மீது அவதூறு பரப்பி விளம்பரம் தேட நினைக்கும் மலிவான அரசியல் பேர்வழிகளை புறக்கணிப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எதையாவது செய்து தமிழ்நாட்டின் அமைதியை குலைக்கலாமா என நினைப்பார்களேயானால் சட்டம் தன் கடமையை நிச்சயம் செய்யும் என்றும் துரைமுருகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். 2002 அதிமுக கவுன்சிலர்களை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் மா. சுப்பிரமணியனை விடுதலை செய்து சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2002ஆம் ஆண்டு சென்னை மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்ற போது திமுகவினரை தாக்கியது, கொலை மிரட்டல் விடுத்தது உள்ளிட்ட புகாரின் பேரில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VS பாபு, சிவாஜி உள்பட 7 பேர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டது. இந்நிலையில் நடைபெற்ற வழக்கு விசாரணையில் சாட்சியமளித்தவர்கள் பிறல் சாட்சியமாக மாறியதாலும் குற்றச்சாட்டுகள் சரிவர நிரூபிக்கப்படவில்லை என்று கூறியும் அமைச்சர் மா. சுப்பிரமணியனை விடுதலை செய்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது.
அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் பலத்த பாதுகாப்புடன் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இச்சம்பவம் தொடர்பாக கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவரை போலீசார் கடந்த 25ஆம் தேதி கைது செய்தனர். அப்போது போலீசாரிடமிருந்து ஞானசேகரன் தப்ப முயன்றபோது கைகால்களில் முறிவு ஏற்பட்டது. இதனையடுத்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஞானசேகரன் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை திரும்ப பெற கோரி உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கறிஞர் ஜெய்சுகேன் தாக்கல் செய்த மனுவில் ஆளுநர் ஆர் என் ரவியின் செயல்பாடு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக உள்ளதாகவும், தமிழ்நாடு ஆளுநராக செயல்பட அவருக்கு விருப்பம் இல்லை என்பதையே அவரது செயல்பாடுகள் காட்டுவதாகவும் கூறியுள்ளார். மேலும் விளம்பரம் தேடும் நோக்கிலேயே ஆளுநர் செயல்பட்டு வருவதாகவும் ரிட் மனுவில் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் விரைவில் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையை அடுத்த பனையூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. அதில் அக்கட்சியின் கொள்கை தலைவர்களான பெரியார், காமராஜர், வேலு நாச்சியார், அஞ்சலியம்மாள், அம்பேத்கர் ஆகியோரின் சிலைகள் கட்சி அலுவலகத்தில் நிறுவப்பட உள்ளதாகவும், மார்பளவு சிலைகள் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டது. தொடர்ந்து மாவட்ட செயலாளர்களாக நியமனம் செய்யப்பட உள்ள நபர்களை தனித்தனியாக அடுத்த வாரம் தவேக தலைவர் விஜய் சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து சிறுமி உயிரிழந்த சம்பவத்தில் பள்ளியின் தாளாளர், முதல்வர் மற்றும் ஆசிரியருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விக்கிரவாண்டியில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் கழிவறைக்கு சென்ற எல்கேஜி மாணவி கழிப்பிட தொட்டியில் விழுந்து உயிரிழந்தது அவரது தந்தை புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பள்ளி தாளாளர் இமில்டா, முதல்வர் டோமினிக் மேரி, வகுப்பு ஆசிரியர் ஏஞ்சல் ஆகிய மூவரையும் கைது செய்தனர். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி மூவரும் தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது மூவரும் சென்னையில் ஒரு வாரம் தங்கியிருந்து மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் கையெழுத்திடவும், பள்ளியின் தாளாளர் மற்றும் முதல்வர் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கவும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக மெரினா கடற்கரையில் உள்ள கருணாநிதியின் நினைவிடத்தில் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக காஞ்சிபுரத்திலிருந்து புறப்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 900வது நாள் வரை ஏகனாபுரம் மக்கள் போராடி வருகின்றனர். இந்த நிலையில் ஏகனாபுரம் மக்கள் 30க்கும் மேற்பட்டோர் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடத்திற்கு சென்று கோரிக்கை மனுவினை அளித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இதையடுத்து போராட்டக்காரர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். கும்மிடிப்பூண்டி அருகே புதுவாயிலில் நடைபெற்று வரும் ரயில் சக்கரம் தயாரிக்கும் கட்டுமான பணிகள் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் பயன்பாட்டுக்கு வரும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுவாயிலில் 700 கோடி மதிப்பீட்டில் ரயில் சக்கரம் தயாரிக்கும் பணிகளுக்கான கட்டுமான பணிகள் நடந்து வருகின்றன. அதனை மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு செய்தார். தொடர்ந்து பேசிய அவர், அங்கு தயாரிக்கப்படும் 80,000 சக்கரங்கள் இந்திய ரயில்வேயில் பயன்படுத்தப்பட்டு மீதமுள்ள சக்கரங்கள் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் என்றும், வந்தே பாரத் உள்ளிட்ட அதிவேக ரயில்களுக்கு அழுத்தங்களை தாங்கக்கூடிய சக்கரங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுகின்றன என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.